நீங்கள் இப்போது ஹேர் லாஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அங்கே என்ன நடக்கும் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த இடம் வழுக்கையாக இருக்குது, ஓகே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வழுக்கையாக இருக்கா, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணுவோம். மார்க்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேப்பா இங்கே மார்க்கிங், இந்த சைடில் ஒரு டெம்பிள் ரீஜன் சைட்லேயும் வழுக்கையாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயும் மார்க்கிங் பண்ணி ஃபஸ்ட்டு காமிப்போம். இன்கேஸ் உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் பால்டாக இருக்குது அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். நீங்கள் எங்கே ஏஜ் குரூப்பாக இருக்கீங்க, ஒரு 25 to 30, 35 அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குன்னா ஒரே நேரத்தில் இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. சரிப்பா உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே செஷனில் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி ஒரு செஷன் பண்ணிவிட்டு ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் டோனர் ஏரியா இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் இன்னொரு ஏரியாவை செகண்ட் செஷனாக நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் திருப்பி என்னால் செஷன்லாம் பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே ஒன்றா பண்ணிக்கிறேன், எனக்கு கொஞ்சம் தின்னாவே இருக்கும் ஆனால் பட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. அந்த மாதிரி ஃபர்ஸ்ட்டு ஏன் உங்களுக்கு முடி கொட்டினதுக்கு டெஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்கள் மினரல் டெஃபிஷியன்சியோ இல்லை ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிஷியனை பார்த்து அதுக்குள்ளே மெடிசன்ஸ் எடுத்துக்கிறது. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நீங்கள் ஃபிட்டாக நீங்கள் இப்போது ஹேர் லாஸ் உங்களுக்கு இருக்குது, நீங்கள் ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்க, அங்கே என்ன நடக்கும் அதை பற்றி தான் இப்போ பேச போகிறோம். ஐம் கோயிங் டு டேக் யூ த்ரூ என்னென்னலாம் நடக்க போகுது அங்கே, இந்த ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் ப்ரொசீஜர் பற்றியும், ப்ளஸ் அது என்ன ப்ரொசீஜர் பண்ணுவாங்க, ப்ளஸ் பண்ணி முடித்ததுக்கப்புறம் வந்து என்ன பண்ணணும் என்ன பண்ணக்கூடாது, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் வராது, இது எல்லாமே ஒரு சின்ன வாக் த்ரூ மாதிரி உங்களை நான் இப்போ கூப்பிட்டு போகிறேன். ஸோ இப்போ ஒரு கன்சல்டேஷனுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு போகிறீங்க அப்படின்னா முதல்ல உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் எவ்வளோ நாளாக இருக்குது, உங்களுக்கு எவ்வளோ நாள் இந்த இடம் வழுக்கையாக இருக்குது, ஓகே உங்களுக்கு வந்து இந்த இடத்துல வழுக்கையாக இருக்கா, இந்த இடத்துல ஒரு மார்க்கிங் பண்ணுவோம். மார்க்கிங் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஓகேப்பா இங்கே மார்க்கிங், இந்த சைடில் ஒரு டெம்பிள் ரீஜன் சைட்லேயும் வழுக்கையாக தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சைட்லேயும் மார்க்கிங் பண்ணி ஃபஸ்ட்டு காமிப்போம். அப்போ உங்களுக்கு இன்கேஸ் இந்த இடத்துல ஓகே இந்த இடம் ஓகேவாக இருக்குது சார், எனக்கு வந்து கொஞ்சம் கீழே இறக்கி கொடுத்தா கொஞ்சம் யங்காக இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பீங்க. அப்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் நெத்தியை தூக்குனா ஒரு சுருக்கம் வரும். அந்த சுருக்கம் இருக்க இடம் வந்து உங்களோட நெத்தி, அதுக்கு மேலே இருக்கிறது தான் உங்களோட ஸ்கேல்ப். ஸோ ஆப்ரேட் பண்ணும்போது நாங்கள் வந்து எப்போவுமே அந்த சுருக்கத்துக்கு மேலே தான் எல்லாமே நடக்கும், சுருக்கத்துக்கு கீழே இருக்காது. ஸோ உங்களோட ஹேர்லைன் என்பது அந்த சுருக்கம் முடிகிற இடத்துலேருந்து தாண்டினதுக்கப்புறம் தான் உங்களோட ஹேர்லைன் ஆரம்பிக்கும். ஸோ அங்கே தான் எங்களால் ஹேர்லைன் கொடுக்க முடியும். சைடில் பார்த்திங்கன்னா இந்த டெம்பிள்ஸ்ன்னு சொல்லுவாங்க, சில பேருக்கு இந்த இடத்துல இப்படி வரும், சில பேருக்கு இந்த இடத்துல வரும், அது ரொம்ப முக்கியம். அந்த மார்க்கை நாங்கள் பண்ணுவோம். ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா ஒருத்தர் ஆண்மை அந்த ஒரு அவர் பால்டு கிடையாதுன்னு சொல்லிட்டு தெரியறதுக்கு தான் மிரரில் பார்க்கும் போது தெரியாமல் இருக்கணும்னா இந்த சைடில் ஒன்று இப்படியோ அல்லது இப்படியோ வந்தால் மட்டும்தான் அவங்க பால்டாக இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி தான் உங்களுக்கு நாங்கள் மார்க்கிங் பண்ணுவோம். மார்க்கிங் பண்ண ஓகே ஃபைன், இதுதான் இந்த ஏரியா தான் உங்களுக்கு ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண வேண்டிய ஏரியான்னு சொல்லிட்டு. இன்கேஸ் உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் பால்டாக இருக்குது அப்படின்னா பின்னாடி பார்ப்போம். நீங்கள் எங்கே ஏஜ் குரூப்பாக இருக்கீங்க, ஒரு 25 to 30, 35 அப்படி தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் இருக்குன்னா ஒரே நேரத்தில் இதை ஃபுல்லாக கவர் பண்ண முடியாது. இந்த டோனர் ஏரியாலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3500லேருந்து 4000 ஃபாலிகல்ஸ் வரைக்கும் தான் எடுக்கலாம். ஏன் சார் 5000 எடுக்கூடாது 6000 எடுக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்பீங்க. ஆனால் அந்தளவுக்கு டென்ஸாக ஹேரை எடுத்துட்டோம் அப்படின்னா பின்னாடி பேட்சாக முடி வந்து இல்லாத மாதிரி காமிக்கும். பட் அந்த எடுக்கிறதுலையும் சில விஷயங்கள் இருக்குது. அந்த எடுக்கிற பஞ்ச் அப்படின்ற ஒரு பர்டிகுலர் ஒரு டியூப் மாதிரி இருக்கும், அந்த பஞ்சில் தான் அந்த வேரை போய் நாங்கள் எடுப்போம். அந்த வேர் வந்து இன்கேஸ் அந்த பஞ்சோட திக்னஸ் வந்து ஒரு 1 mmக்கு மேலே பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு 3000 ஃபாலிக்கல் வரைக்கும் தான் எடுக்க முடியும். ஜஸ்ட் இமேஜின் ஒரு ஸ்கொயர் ஒரு 1 mmல நீங்கள் எடுத்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா ஒரு 10 எடுக்கலாம்னு வச்சுக்கோங்க அந்த ஸ்கொயரில். இதே நான் 0.7 எடுத்தேன் அப்படின்னா அதே இடத்துல நான் 10க்கு பதில் 15 எடுக்க முடியும், அந்த டென்சிட்டியை வந்து போகாமல். அப்போது ஃபைனராக தட் இஸ் நேனோ கிராஃப்ட்னு சொல்லுவாங்க, ரொம்ப தின்னான ஒரு 0.7 0.8 பஞ்ச் யூஸ் பண்ணி அந்த வேரை வந்து அங்கேருந்து எடுப்போம். ஸோ அப்போது அந்த இடத்துல கவரேஜ் கொடுக்க முடியும். ஸோ ஒரே நேரத்தில் ஒரு 3500லேருந்து 4000 ஃபாலிக்கல் வரைக்கும் எடுத்து இந்த மாதிரி நேனோ ஃபாலிக்கல்ஸ் எடுத்தால் அப்போது அந்த எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதை வந்து இங்கே வைக்கும் போது உங்களுக்கு ஓரளவுக்கு ரிசல்ட் இந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் கவர் ஆகும். சரிப்பா உங்களுக்கு இங்கேருந்து இது வரைக்கும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே செஷனில் பண்ண முடியாது. ஸோ மோஸ்ட்லி ஒரு செஷன் பண்ணிவிட்டு ஒரு 7 மாதத்துக்கு அப்புறம் டோனர் ஏரியா இருந்துச்சுன்னா அப்போது நீங்கள் இன்னொரு ஏரியாவை செகண்ட் செஷனாக நீங்கள் இந்த இடத்துல பண்ணிக்கலாம். சில பேர் என்ன சொல்லுவாங்க, சார் திருப்பி என்னால் செஷன்லாம் பண்ண முடியாது, நான் வந்து எனக்கு இங்கேருந்து இங்கே வரைக்கும் ஃபுல்லாகவே ஒன்றா பண்ணிக்கிறேன்,
இன்னும் கொஞ்சம் தின்னாவே இருக்கும், ஆனால் பட் பண்ணிக்கிறேன் அப்படின்வாங்க. அந்த மாதிரியும் பண்ண முடியும். ஸோ இங்கேருந்து டேரெக்டாக இதுலேருந்து இது வரைக்கும் ஃபில்அப் பண்ணிப்போம். பட் த சாய்ஸ் இஸ் யோர்ஸ். நீங்கள் தான் டிசைட் பண்ணணும், இன்கேஸ் எனக்கு ஃப்ரண்ட்டில் மட்டும் வேணுமான்னு. பட் எவ்வளோ தூரம் இந்த ஃப்ரண்ட் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை நீங்கள் வந்து கை வச்சு இப்படி பார்க்கும்போது உங்களோட கண்ணாடியில் வந்து உங்களுக்கு ஒரு முகம் தெரியும். அந்த முகத்தோட எவ்வளோ வழுக்க, எவ்வளோ இடத்துல முடியலன்றது உங்களுக்கு தெரியும். ப்ளஸ் நீங்கள் இந்த இடத்துல கை வச்சுட்டு கொஞ்சம் கீழே இப்படி குனிஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு லெவலுக்கு மேலே இந்த கை டிஸப்பியர் ஆயிரும். அந்த விரல் தெரியாது. அப்படின்னா அதுக்கு மேலே இருக்க வழுக்க உங்களால் பார்க்க முடியாது. ஸோ உங்கள் ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் சர்ஜன் கிட்ட நீங்கள் சார் எனக்கு வந்து ஃப்ரண்ட்டில் முடி வேணும், டில் இந்த லெவல் வரைக்கும் எனக்கு டென்சிட்டி கொடுத்தா போதும் அப்படின்னும் போது அந்த டாக்டர் உங்களுக்கு பெஸ்ட்டாக பண்ணுவாங்க. அந்த இடத்துல ஃப்ரண்ட்டில் பண்ணி ஸோ உங்களுக்கு நீங்கள் ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது நிறைய முடியோடு இருக்கிற கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு வரும். ஸோ அது வரைக்கும் ஃபஸ்ட்டு கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் செகண்ட் செஷனில் வேணும்னா நீங்கள் இதை ஃபில்அப் பண்ணுறதுக்கு டோனர் ஏரியா பொறுத்து நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம். சரி, இப்போ நம்ம டிசைட் பண்ணிட்டோம் நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் ஏரியா தான் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன இருக்குன்னா உங்களை எவாலுவேட் பண்ணுறது. 2 விதமான எவாலுவேஷன். ஃபர்ஸ்ட்டு ஏன் உங்களுக்கு முடி கொட்டினதுக்கு டெஸ்ட்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதில் வந்து எதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்குது, உங்கள் மினரல் டெஃபிஷியன்சியோ இல்லை ஹார்மோன் டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிசிஷியனை பார்த்து அதுக்குள்ளே மெடிசன்ஸை எடுத்துக்கிறது. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்ட்டுக்கு நீங்கள் ஃபிட்டாக, அது ஒரு ஆப்ரேஷன் தானே, எப்படி இருந்தாலும் ஒரு 6 to 8 hours ஆக போகுது. அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு ஏன்னா ஒரு 4000 ஃபாலிக்கல் பண்ணுறேன், இதே ஒரு 1000 ஃபாலிக்கல் 1500 ஃபாலிக்கல் வெறும் இங்கே மட்டும் தான் எனக்கு மேலே ஏறிடுச்சு, இங்கே மட்டும் தான் பண்ண போகிறோன்னா ஒரு 3-4 hours முடிஞ்சு போயிடும். பட் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணும்போது ஒரு 6 to 8 hours. ஸோ 6 to 8 hours ஆகுமா அப்படின்னா 6 to 8 hours சிங்கிள் கோ கிடையாது. அதாவது மார்னிங் நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் டைமில் வரீங்க அப்படின்னா இனிஷியலாக ஒரு ப்ரொசீஜர் நடக்கும். அதுக்கப்புறம் வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கலாம், திருப்பியும் வந்து ஒரு ப்ரொசீஜர் போயிட்டே இருக்கும், திருப்பி லஞ்சுக்கு ஒரு பிரேக் விடுவோம். ஸோ இது வந்து லோக்கல் அனஸ்தீஷியாவில் பண்ணுறது, இது வந்து ஜெனரல் அனஸ்தீஷியாலாம் கிடையாது. ஸோ நீங்கள் நல்லா முடிச்சுட்ருப்பீங்க, நீங்கள் மொபைல் பார்த்துட்ருக்கலாம், புக்கு படிக்கலாம், இட்ஸ் அட் யுவர் சாய்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ரொசீஜரை வந்து பிரேக்காக பண்ணும்போது ஒரு 6 to 8 hours மினிமம் அந்த ப்ரொசீஜருக்கு ஒரு டைம் ஆகும். சரி, ஸோ இப்போ நம்ம மார்க் பண்ணிட்டோம், எவாலுவேட்லாம் பண்ணிட்டோம். நீங்கள் ஆப்ரேஷனுக்கு நீங்கள் ஃபிட்டுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு சர்ஜன் வந்து சொல்லிட்டார். அப்போது ஒரு நாள் என்றைக்கு நம்ம பிளான் பண்ணுறோமோ எதர் மார்னிங்ஸோ அந்த டைமில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு வர சொல்லுவோம். வந்த பிறகு இதே மாதிரி உங்களுக்கு கம்ப்ளீட்டாக உங்களுக்கு முடியோட இங்கே மட்டும் முடி இருக்குது அப்படின்னா அந்த முடியோட ஃபஸ்ட்டு ஒரு ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு அதன் பிறகு கம்ப்ளீட்டாக அதை மார்க் பண்ணுவோம், என்ன பண்ண போகிறோம் அப்படின்ட்டு. எந்த இடத்துல மேக்ஸிமம் டென்சிட்டி கொடுக்க போகிறோம், எந்த இடத்துல கம்மியான டென்சிட்டி. சம்டைம்ஸ் இங்கே மட்டும் முடி இருக்கும் சில பேருக்கு, இங்கே வந்து முடியே இருக்காது. இதையும் நாங்கள் மேட்ச் பண்ணி ஆகணும். ஸோ இங்கேருந்து டென்சிட்டி எல்லாம் எடுத்துகிட்டு போய் இது அப்படியே இதோட சேர்ந்த மாதிரி பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ இதெல்லாமே ஃபஸ்ட்டு உங்களை ஹெட் ஷேவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து பண்ணுவோம். சார் ஃபுல்லாக ஷேவ் பண்ணணுமா அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கம்ப்ளீட் ஏரியா பண்ணணும் அப்படின்னா அந்த டைமுக்கு டெஃபினட்டாக ஃபுல் ஹெட் ஷேவ் பண்ணுவோம். சம்டைம்ஸ் வெறும் ஃப்ரண்ட் ஹேர்லைன் மட்டும் பண்ணணும், இல்லை இந்த 2 பக்கம் மட்டும் மேலே ஏறி இருக்க ஒரு 500 ஃபாலிக்கல் இல்லை 1000 ஃபாலிக்கல் மட்டும் இருக்குன்னா அப்போ ஃபுல் ஷேவ் பண்ண வேண்டியதில்லை. இங்கே பேக்கில் கீழே மட்டும் எடுத்துப்போம், இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சிடலாம். ஸோ அப்போ ஃபுல் ஷேவ் தேவையில்லை. ஆனால் ஃபுல் ஹேர் பண்ண போது இது மாதிரி ஒரு 3000 ஃபாலிக்கல் 4000 ஃபாலிக்கல் பண்ணும்போது நம்ம ஹேரை ஃபுல்லாக ஷேவ் பண்ணிவிட்டு ஸ்கேல்ப்பை ஷேவ் பண்ண பிறகு தான் ப்ரொசீஜர் பண்ணுவோம். இங்கே இருக்கிற முடி எடுக்கிறதும் இங்கே வைக்க போகிற முடியும் வேறு. இங்கே ஃப்ரண்ட்டில் இருக்க ஹேர் லைனில் இருக்க முடி பார்த்திங்கன்னா தின் ஹேர் தான் இருக்கும், அதுவும் திக்கெல்லாம் இருக்காது. அந்த தின் ஹேரும் இதுவும் ஆல்மோஸ்ட் ஈக்குவலண்ட். ஸோ நாங்கள் 2 இடத்துலேருந்து முடி எடுக்க போகிறோம். இந்த டென்சிட்டியை வர்றதுக்கு இந்த மேல் இருக்கிற இடத்துலேருந்து எடுப்போம், இந்த பேக் சைடில். ஆனால் இங்கே சைடில் இருக்கிறதுக்கும் ஃப்ரண்ட் ஹேர்லைனுக்கும் இந்த நேப் ஆஃப் நெக்குன்னு சொல்லிட்டு இந்த உங்களோட கழுத்து போய் சேர இடத்துல பார்த்திங்கன்னா பூனை முடி மாதிரி சின்னதாக முடி இருக்கும். அந்த முடியை தான் நாங்கள் யூஸ் பண்ணிப்போம். ஸோ தட் அப்படியே நேச்சுரலாக ஒரு ஹேர்லைன் வரத்துக்கு. ஸோ அடுத்த மார்க்கிங்கும் பண்ணிட்டு அதோட ஃபோட்டோகிராஃப்ஸும் நாங்கள் எடுப்போம். கன்சென்ட் ஃபார்ம் சொல்லிட்டு எதெல்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது, ஓகே, என்னென்னலாம் இதுக்கு வந்து உங்களுக்கு அலர்ஜி இருக்கா, உங்களுக்கு வந்து இந்த பர்டிகுலர் மெடிசன் அலர்ஜி இருக்கா, இல்லை உங்களுக்கு வேறு ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கா அப்படின்னு கேட்குறதுக்கு நிறைய கன்சென்ட் ஃபார்ம் ஒன்று வாங்குவோம். அந்த கன்சென்ட் ஃபார்மில் நீங்கள் வந்து என்னென்னலாம் பண்ணக்கூடாது, உடனே ட்ரைவ் பண்ணி திருப்பி போகிறது அப்படின்னு சொல்லி சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அதெல்லாம் உங்கள்கிட்ட கன்சென்ட் ஃபார்ம் சைன் வாங்கிப்போம். உங்கள் கூட ஒரு அட்டெண்டர் எப்படி இருந்தாலும் கூட இருந்தாகணும். ஈவன் தோ அது லோக்கல் ப்ரொசீஜராக இருந்தாலும் உங்கள் கூட ஒரு அட்டெண்டர் இருக்கணும். டிஷர்ட்ஸ் எடுத்துகிட்டு வரக்கூடாது, ஷர்ட்டாக தான் போட்டு வரணும். ஸோ தட் அவங்களுக்கு கட்டி திருப்பி மாட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த இது மார்க்கிங் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த ஹெட்டை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு ஆன்டிபயோட்டிக் லிக்விட் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சொல்லிவிட்டு தென் வில் டேக் யூ இன்சைடு த ஓடி.
ஆப்ரேஷன் தியேட்டரில் என்ன நடக்கும் அப்படின்னா உங்களை ஃபஸ்ட்டு குப்புற படுக்க வச்சுருவோம். குப்புற படுக்க வச்சு இந்த பின்னாடி எடுக்க போகிற இடத்த மார்க் பண்ணிடுவோம். மார்க் பண்ணிவிட்டு 1-2 இடத்துல மட்டும் ஃபஸ்ட்டு ஒரு மரத்து போகிற ஊசியை கொடுப்போம். கொடுத்துட்டு அந்த வேரோட டெப்த்து என்ன டெப்த்தில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரையல் டெஸ்ட் மாதிரி ஒரு 2-3 இடத்துல எடுத்து அந்த வேரோட ட்ரையல் டெஸ்ட்டை எடுத்துப்போம். எடுத்த பிறகு ஓகே அதுக்கேற்ற மாதிரி அந்த பஞ்சை வந்து செட் பண்ணிடுவோம். செட் பண்ண பிறகு ஓகே இந்த ஏரியாவில் தான் நம்ம பண்ண போகிறோமா அப்படின்னா அதுக்கு சுற்றி இருக்க ஏரியா ஃபுல்லாகவே அந்த லோக்கல் அனஸ்தெட்டிக் அதாவது மருந்து போகிற லிக்விடை ஃபுல்லாகவே கொடுத்துருவோம். சார் குத்தும் போது வலிக்குமா அப்படின்னா குத்தும் போது ஒரு பர்டிகுலர் வைப்ரேட்டர் மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷினை யூஸ் பண்ணி தான் இன்ஜெக்ஷன்ஸ் கொடுப்போம். ஸோ குத்தும் போது கூட குத்துறது தெரியாது, வெரி மினிமல். ஓகே, ஸோ அந்த மாதிரி குத்தி அந்த கீழே இருக்கிறத ஃபுல்லாக பிளாக் கொடுத்தோடனே இந்த என்டையர் ஏரியாவும் அந்த இடம் மரத்து போயிடும். மரத்து போன பிறகு அங்கே வந்து அந்த வேரை எடுக்கிறதுக்கு பிளான் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கு சைட் பை சைடு இந்த ஃப்ரண்ட்டில் வந்து ஓகே நம்ம ஃப்ரண்ட்டில் இங்கே பண்ண போகிறோம். பின்னாடி வேறு எடுக்கிறது ஒரு சைடு. எவ்வளோ போட போகிறது தெரிஞ்சால் தான் எவ்வளோ எடுக்கிறதுன்னு தெரியும். ஸோ என்டையர் உங்களை வந்து உட்கார வச்சு ஃபஸ்ட்டு அந்த பிளான் பண்ணிட்டு படுக்க வச்சுட்டு அந்த ஹேர் எங்கெங்கே வரப்போகுதுன்றத அந்த ஸ்லிட் அப்படின்னு சொல்கிற ஒரு மெத்தட்லேயோ அல்லது டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்ற ஒரு 2 டிஃப்ரெண்ட் மெத்தட் இருக்குது. டிஹெச்ஐ அதாவது டைரக்ட் ஹேர் இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா பின்னாடியிலேருந்து இந்த ஸ்லிட்லாம் போட மாட்டோம், முதலே ஓட்டெலாம் போட மாட்டோம். எடுக்கிறதே நம்ம வந்து ஒரு 500 ஃபாலிக்கல்ஸ் இங்கே எடுத்துகிட்டு அப்போவே எடுப்போம், அப்போவே டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுவோம். டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறது பார்த்திங்கன்னா அதில் ஒரு பர்டிகுலர் பஞ்ச் நீடில் மாதிரி வரும். அதுவே அந்த ஹோலை க்ரியேட் பண்ணும். அப்படியே அந்த வேரை வந்து அந்த இடத்துல உள்ளே தள்ளி வச்சிருவோம். ஒன்று சில பேர் அதை டோட்டலாக எடுத்துட்டு இந்த ஹோல்ஸை ஸ்லிட்ஸை க்ரியேட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. சிலர் அப்படியே எடுக்க எடுக்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அதை இதை க்ரியேட் பண்ணுறது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஒரு பேசிக் ஸ்டெப் சொல்கிறோம். ஃபஸ்ட்டு ஜென்ரலாக நிறைய கிளினிக்கில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபுல்லாக வேறு எல்லாத்தையும் எடுத்துருவாங்க. எவ்வளோ தேருது, அதாவது 4000 ஃபாலிக்கல்ஸ் நம்மளுக்கு வேணும். சில பேர் பார்த்திங்கன்னா 3800 தான் தேரும். 4000 பிளான் பண்ணாங்கன்னா 3800 தேரும். சில பேர் 3500 தான் தேரும். சில டைம்ஸ் 4200 கூட வரும். இன்கேஸ் மார்க்கிங் பண்ணிக்கிட்டே வருவோம் எடுக்க எடுக்க எடுக்க. பட் இந்த கம்ப்ளீட் இந்த எடுக்கிற ப்ராசஸில் அவங்களுக்கு வலி இருக்குமா? இருக்காது. ஏன்னா அந்த இடமே டோட்டலாக மறுத்து போயிடும். சரி எடுக்கிறீங்களே சார், பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த இடத்துல வலி வருமா அப்படின்றது பார்த்திங்கன்னா கிடையாது. ஆக்சுவலாகவே அந்த இடத்துல உணர்ச்சி வந்து முன்ன மாதிரி நார்மலாக மாறதுக்கு 2 வாரம் ஆகும். 2 வாரத்தில் இந்த இடத்துல உணர்ச்சியே தெரியாது. அது நான் அப்புறம் சொல்கிறேன். ஸோ இப்போ நம்ம அதை எடுத்துகிட்டு நான் அதை ஸ்டோர் பண்ணி ஒரு கோல்ட் ஸ்டோரேஜ்லேயோ இல்லை ஒரு கோல்டான இதுலேயோ சில பேர் வச்சுப்பாங்க. வச்ச பிறகு அப்போ தான் இந்த ஸ்லிட்ஸ் பண்ணுவாங்க. ஸ்லிட்ஸ் பண்ணுறது வந்து இந்த ஃப்ரண்ட் ஹேர் லைன் எல்லாமே நார்மலாக நீங்கள் ஜென்ரலாக ஒரு முடியை ஷேவ் பண்ணி வளரும் போது பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் எல்லார் முடியும் இந்த பக்கமும் நார்மலாக ஒரு டைரெக்ஷனில் தான் இருக்கும். அது ஏன் அந்த டைரெக்ஷன் தான், ஸோ தட் நீங்கள் நாளைக்கு இந்த பக்கம் தலையை வாரணும் இல்லை இந்த பக்கம் தலையை வாரணும் இல்லை தூக்கி வரணும் எப்படி சொன்னாலும் உங்கள் முடி கேட்கணும். ஏன்னா அது உங்களோட சொந்த முடி. பின்னாடி வேறு நான் வச்சுக்கோ நாங்கள் வேறு தான் எடுத்து வைக்கிறோம். 6 மாதத்துக்கு அப்புறம் அது தானாக உங்களோட ஓன் முடி மாதிரி தான். ஏன்னா உங்கள் சொந்த முடி தானே எடுத்து வைக்கிறோம். அதனால் அந்த வேர் வந்து நல்லா செட்டில் ஆகிட்டு உங்கள் சொந்த முடியாக தான் வளரப்போகுது. ஸோ டைரக்ஷன் வந்து நேச்சுரல் டைரக்ஷனில் தான் நாங்கள் வச்சுருவோம். ப்ளஸ் இங்கேயும் அதே மாதிரியே நேச்சுரல் டைரக்ஷனில் இந்த 2 பக்கம் சைடில் எல்லாத்தையுமே க்ரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இந்த ஹோல் ப்ரொசீஜர். ஸோ பின்னாடி எடுக்கிறது, ஸ்லிட் பண்ணுறது, ஸ்லிட் பண்ண பிறகு அதில் உள்ள இம்ப்ளான்ட் பண்ணுறது சில பேர் டபுள் நீடில் அப்படின்ற ஒரு கான்செப்டில் ஓப்பன் பண்ணி நீடில் வழியாக ஃபோர்செப்ஸில் பிடிச்சி போடுவாங்க. டெக்னீஷியன் நல்லா இருக்காங்க இல்லை டாக்டர்ஸ் நல்லா இருக்காங்கன்னா கரெக்டாக போட்டுருவாங்க. சம்டைம்ஸ் தெரியாதவங்க அப்படின்னா அந்த ஹோல்ட் பண்ணும்போது அந்த ரூட்டை கொஞ்சம் அழுத்தி பிடிச்சிட்டாங்கன்னா அது செத்து போக வாய்ப்பு இருக்குது. ப்ளஸ் ஓப்பன் பண்ணி அதை வைக்கும் போது ஒரே கிராஃப்டில் 2 ரூட்ஸ் இருக்குன்னா ஒரு ரூட் வெளியே மாட்டிக்கிட்டு ஒரு ரூட் உள்ளே போக வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் சக்ஸஸ் ரேட்டை பாதிக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நவ் அந்த இதை ஒவ்வொன்றுத்தையும் எடுத்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும் போது ப்ளீடிங் இருக்குமா? டெஃபினட்டாக இருக்கும் ப்ளீடிங். ஆனால் அந்த எந்த இடத்துல கொடுக்குறோமோ இதே ஸ்லிட்டு போடுற இடமா இருந்தாலும் அங்கேயும் மரத்து போகிற ஊசி கொடுத்துருவோம். ஸோ கம்ப்ளீட்டாக இங்கே ஃபுல்லாக மரத்து போகிற ஊசி கொடுக்கறதால அந்த இடம் டோட்டலாக மரத்து போயிருக்கும். பண்ணும்போது சுத்தமாக வலி தெரியாது. ஓகே, இது முடிச்சிட்டோம். ஸ்லிட்டு போடும்போது ஏன்னா ஃப்ரண்ட்டில் பண்ண போகிறத நேராக படுக்க வச்சுட்டு ஸ்லிட்டு போடுறது நடக்கும். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே ஹேரை எடுத்துகிட்டு அந்த இம்ப்ளான்டர்ஸ் வச்சு டைரெக்டாக போடுறதும் நேராக தான் நீங்கள் படுத்துப்பீங்க. நேராக படுத்துட்டு சம்டைம்ஸ் உட்கார வச்சு கூட இந்த ஃபுல்லாக பண்ணுவோம். இங்கே பண்ண போகிறலாம் உட்கார வச்சு இந்த இடத்துல பண்ணிடுவோம். ஸோ இது எல்லாமே ஹோல் ப்ராசஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 6 to 8 hours இஃப் இட் இஸ் 3000 to 4000 ஃபாலிகல்ஸ். இது ரெகுலர். இப்போ வந்து உங்களுக்கு 3800 ஃபாலிகல் தான் இருக்குது, மீதி 200 ஃபாலிகல் இல்லை அப்படின்னா
இந்த பியர்டில் இருக்க இந்த ஏரியா கண்ணுக்கு தெரியாத இந்த இடத்துல மட்டும் நாங்கள் ஷேவ் பண்ணிவிட்டு அந்த இடத்துல அது மாதிரி 0 ட்ரிம் பண்ணி இந்த இடத்துலேருந்து நம்ம ஒரு சுமார் நார்மலாக இருக்க ஒரு பர்சனுக்கு இப்போ என்ன மாதிரி இருக்குன்னா இந்த இடத்துல நான் ஒரு 1000 ஃபாலிக்கல் எடுக்கலாம். ஸோ 1000 ஃபாலிக்கல் நான் வந்து இங்கேருந்து எடுக்க முடியும். எடுத்து அதையும் நம்மளால் இந்த இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். ஸோ பாடி ஹேர் சில பேர் சொல்லுங்கள், சார் எனக்கு உடம்பு ஃபுல்லாக முடி சார், என் உடம்புல எல்லா முடியும் எடுத்து மேலே வச்சுருங்க சார் வாங்க. ஆனால் என்ன ப்ராப்ளம்னா முடி பார்த்திங்கன்னா வளரும், அப்புறம் கொஞ்சம் இவ்வளோ தான் வளரும், அப்புறம் அங்கேயே நின்று போயிடும். நீங்கள் வந்து 40 வயசுனா 40 வயசுனா ஒன்றும் லாங்காக முடி வளர்றது கிடையாது. ஓகே, அது எல்லாம் ஷார்ட் ஹேர்ஸ். ஸோ ஷார்ட் ஹேர்ஸாக இருக்கும் போது பாடி ஹேர் இந்த இடம் பார்த்திங்கன்னா நிறைய வளராது. ஸோ இந்த இடத்த ஃபில்லப் பண்ணதுக்கு யூஸ் பண்ணலாம். இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இந்த இடத்துல உங்களுக்கு 3000 ஃபாலிக்கல் இருக்குது, ஆனால் இதுலேருந்து நீங்கள் ஒரு 2000 ஃபாலிக்கல்ஸ் எடுக்க முடியும்னா 4:1, அதாவது 4 முடி இந்த முடி, ஒரு 1000 முடி இதில், 4000 முடி இங்கே யூஸ் பண்ணிட்டு நடுவில் ஒரு 1000 ஃபாலிக்கல்ஸ் நடுவில் ஃபில்லப் பண்ணுறதுக்கு, அந்த இடத்த நிறைய ஸ்பேஸாக இல்லாமல் ஃபில்லப் பண்ணுறதுக்கு வேணால் பாடி ஹேர் இருந்தால் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாங்கள் இந்த இடத்த ஃபுல்லாக மரத்துப்புற ஊசி போட்டுட்டோமா, இப்போ மரத்துப்புற ஊசி இந்த லிக்விட்லாம் இங்கே தான் இருக்க போகுது. எடுத்தோன்னே என்ன பண்ணோம், பண்ணி முடித்தோம், ஒரு பிளாஸ்டர் போட்டு இந்த இடத்த ஃபுல்லாக இந்த இடத்துல கவர் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு சர்ஜரி முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவோம். பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த டாக்டர் உங்கள் கையில் ஒரு கிட்டு கொடுப்பாங்க. அந்த கிட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா, மோஸ்ட்லி மெடிசன்ஸ் இருக்கும். ஆன்டிபயோட்டிக் மெடிசன் 5 நாளைக்கு, வலி இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிசன்ஸ், அதுக்கப்புறம் உங்களுக்கு வீக்கம் வராமல் இருக்கிறதுக்கு மெடிசன், நெஞ்சு எரிச்சல் இல்லாமல் இருக்கிறதுக்கு மெடிசன். இந்த மெடிசன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ப்ளீடிங் ஏதாவது இருந்திருக்கு, உங்கள் கண்டிஷன் அப்படி இருந்துச்சுன்னா அந்த ப்ளீடிங் கண்ட்ரோல் ஆகிறதுக்காக சில டைம்ஸ் மெடிசன்ஸ் கொடுப்பாங்க. இல்லை நீங்கள் ரொம்ப ஆங்ஸைட்டி பர்சன், ரொம்ப டென்ஷனாகவே இருந்தீங்க, அந்த ஹோல் ப்ரொசீஜர் முழுவதும் நீங்கள் ரொம்ப டென்ஷனாகவே இருந்திருந்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி ஒரு ஆன்டி டிப்ரெசன்ட்டோ இல்லை ஆன்டி ஆங்ஸைட்டி டேப்லெட்ஸோ அது மாதிரி டேப்லெட்டும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஸோ இதெல்லாம். பட் இதெல்லாம் நீங்கள் உங்கள் டயபெட்டிக் மெடிசன் மற்ற மெடிசன் எதுவுமே ஸ்டாப் பண்ணக்கூடாது. அதெல்லாம் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கணும். ப்ரொசீஜர் முடித்தோடனே இங்கே ஒரு டேப்பும் இங்கே ஒரு பிளாஸ்டர் போட்டுட்டு இதை வந்து ஒரு கவர் போட்டு வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. வீட்டுக்கு போயிட்டு நீங்கள் என்ன பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக தரையில் அப்படியே ஃபுல் ஃப்ளாட்டாக எல்லாம் படக்கூடாது. ஓகே, ஏன் படக்கூடாது, ப்ளஸ் உங்களை வந்து ஒரு 2 தலைகாணி தூக்கி வச்ச மாதிரி தான், சாஞ்ச மாதிரி தான் படுக்க சொல்லுவோம் ஒரு 3 to 4 days. ஏன் அப்படின்னா, சரி நாங்கள் சொன்னோம் மரத்துப்புற ஊசி போட்டு தான் இந்த இடத்த ஃபுல்லாக ஃபில்லப் பண்ணணும். இந்த லிக்விடு எல்லாம் உங்களோட நெறிக்குழா மூலயமா உடம்பை விட்டு வெளியே போகணும். எப்படி போகும், இங்கே பக்கத்தில் எங்கேயுமே நெறிக்குழா கிடையாது, இங்கே தான் இருக்குது நெறிக்குழாய், இங்கேயும் தான் இருக்குது. ஸோ இங்கே இருக்க லிக்விட் இங்கேருந்து பாஸ் ஆகி இப்படி மூஞ்சி வழியாக தான் போய் உங்களோட நெறிக்குழாயில் போகுது. ஸோ ஃபஸ்ட்டு டே ஒன்றும் தெரியாது, செகண்ட் டே இந்த இடத்துல பெரிய வீக்கம் வரும் இந்த இடத்துல. ஓகே, 3வது நாள் 4வது நாளில் உங்கள் கண்ணெல்லாம் வீங்கின மாதிரி இருக்கும். ஓகே, ஒரு 5வது நாளில் இந்த இடத்துல வீக்கம் வரும், 6வது நாள் உங்கள் நெறிக்குழாய் வழியாக வெளியே போயிடும். ஸோ அந்த 5 days வந்து வெளியில் போகிறத அவாய்ட் பண்ணுறது வெரி இம்பார்ட்டண்ட். 2வது, ரிமெம்பர் நான் சொன்னேன் இந்த இடம் மரத்து போன மாதிரி இருக்கணும். அப்போது நீங்கள் போயிட்டு நீங்கள் தலைகாணியில் சாயும் போது நீங்கள் போய்ட்டு இப்படி அழுத்தி, ஓ எனக்கு தெரியல இப்படிலாம் அழுத்தக்கூடாது. அப்படி தெரியாமல் இருக்குன்னா இந்த பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு டவலோ இங்கே ஒரு டவலோ உங்களோட இயரிங்ஸை தொட்ட மாதிரி இருந்துச்சுன்னா ஓகே நம்ம சாஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஒன்ஸ் இது வந்து பண்ணிட்டீங்க, பண்ணி முடித்த உடனே இங்கே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 4000 இடத்துல முடிய போட்டிருக்குமா, 4000மே ஒவ்வொன்றும் ஒரு இன்ஜுரி மாதிரி தான். ஓகே, ஒவ்வொன்றும் அதுக்கு மேலே ஒரு பக்கு மாதிரி ஃபார்ம் ஆக போகுது. அந்த பக்கு ஃபார்ம் ஆகும்போது பக்கு வந்தாலே நமக்கு பார்த்திங்கன்னா இருக்கும் பக்கு. ஸோ அந்த நீங்கள் குளித்த உடனே அந்த பக்கு அப்படியே வந்து அந்த இருக்கிற தன்மை கம்மியாயிரும். ஸோ இந்த இடத்துல என்னென்னா உங்களுக்கு ஒரு ஸ்ப்ரே பாட்டில் கொடுப்போம். அந்த ஸ்ப்ரே பாட்டில் நார்மல் சலைன் சொல்லிட்டு இருக்கும். அதை நீங்கள் 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணி அந்த இடத்த ஈரமாக வச்சுக்கணும். ஆப்ரேஷன் பண்ண இடத்த ஈரமாக வச்சாதான் உங்களுக்கு அந்த இருக்கிறது இருக்காது, உங்களுக்கு அரிப்பு தன்மை எதுவுமே இருக்காது. அதை நீங்கள் உங்களுக்கு பார்த்துக்கணும். அதுக்கும் அந்த டாக்டர் பாட்டிலில் கொடுப்பாங்க. ஸோ டெய்லி ஸ்ப்ரே பண்ணுறதும் இந்த இடத்துல பார்த்துக்கிறது தான் வெரி இம்பார்ட்டண்ட். சில பேர் ஃபஸ்ட்டு டேலேயே இந்த பிளாஸ்டர் எடுத்துருவாங்க, சில பேர் 3வது நாளில் பிளாஸ்டர் எடுப்பாங்க. இந்த பிளாஸ்டர் எடுத்தப்பறம் இந்த எடுத்த இடத்துல ஒரு ஆயின்மெண்ட் போடணும், 3 வேளைக்கு ஆயின்மெண்ட் போட சொல்லுவாங்க. அந்த ஆயின்மெண்ட் போட்டுக்கிட்டே வரணும். இதே மாதிரி இட் வில் கீப் ஆன் கோயிங். 10 டேஸ்க்கு இப்படி தான். 10 டேஸ்க்கு பொறுத்து 11th டே ஹேர் வாஷ் பண்ண சொல்லுவோம். 2 விதமான ஹேர் வாஷ் கொடுப்பாங்க. சில டைம்ஸ் ஒரு கீட்டோகோனோசோல்னு சொல்லி ஒரு ஹேர் வாஷ் கொடுப்பாங்க, சில டைம்ஸ் பேபி ஷாம்பு கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஷாம்பு வந்து ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் தண்ணியோட கலந்து நல்லா நுர வரமாக வச்சு ஸ்ப்ரே பண்ணி ஊற வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா பை 11th டேலேருந்து ஒரு 15th டேக்குள்ளே அந்த கருப்பாக பக்கு மாதிரி இருக்கிறதெல்லாம் விழுந்துடும். அப்படியே விழலாம் சில டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, வாங்க நாங்கள் எடுத்துருவோம்னு சொல்லிட்டு எடுத்து விட்டுருவாங்க. ஸோ இது முடிஞ்சுப்பா எல்லாம் முடிஞ்சு, மாத்திரை முடிஞ்சு, தலையில் முடி வச்சாச்சு, பின்னாடியெல்லாம் சரியாயிடுச்சு,
இதுக்கப்புறம் தான் மெயின் ஃபேஸே ஆரம்பிக்க போகுது. ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு நார்மலாக நீங்கள் இருப்பீங்க, உங்கள் வேலையெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கும். கரெக்டாக வந்து 2வது மாதத்துலேருந்து ஓகே 4 மாதத்துல இல்லை 5 மாதத்துக்குள்ளே வச்ச முடியெல்லாம் விழுந்துடும். ஒரு முடி தேராது. ஓகே, இங்கே நீங்கள் பயப்படக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம வைக்கிறது வேறு, நம்ம முடியை எடுத்து வைக்கல. ஸோ வேருக்குள்ளே ஒரு முடியோடு தான் இருக்கும். நான் அந்த வேரை அங்கேருந்து எடுத்த உடனே அந்த முடி செத்து போச்சு. வேரை எடுத்து நான் இன்னொரு இடத்துல வைக்கிறேன். வச்ச உடனே இது இந்த இடத்துல இருக்க ரத்த ஓட்டத்தெல்லாம் எடுத்துக்கணும். அது அந்த இடத்துல செட்டில் ஆகணும். செட்டில் ஆன உடனே புதுசாக ஒரு முடி முளைக்க ஆரம்பிக்கும். அப்போது உள்ள ஒரு முடி ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, இந்த முடி வளரும் போது இந்த முடியை தள்ளி விட்டுரும் வெளியே. இட்ஸ் அ குட் சைன். ஸோ அது முடி வளரும் போது வெளியே தள்ளி விட்டுரும். பட் உள்ளே இருக்க முடி வெளியே வரத்துக்கு 2 months ஆகும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து முடி கொட்டிடுச்சு, ஐயோ முடியெல்லாம் கொட்டிடுச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடாது. அப்படி முடி கொட்டிச்சுட்டா 0 trim திருப்பி பண்ணிடணும். 0 trim பண்ணிட்டீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு நீங்கள் வந்து தனியாக அந்த இடம் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ண மாதிரி தெரியாமல் இருக்கும். ப்ளஸ் முடி நல்லா நார்மலாக வளர ஆரம்பிக்கும். 4th மந்த்துக்கு அப்புறம் இந்த டைமில் வந்து இந்த 4 monthsக்கும் சம்டைம்ஸ் சில பேர் சப்ளிமெண்ட்ஸ் கொடுப்பாங்க. சில பேர் உங்களுக்கு டைஹைட்ரோடெஸ்டோஸ்டெரான் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்துச்சு அப்படின்னா அது கம்மியாகிறதுக்குள்ள மெடிசன்ஸும் கொடுப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணும். முடி வச்சிட்டுமே வேலை முடிஞ்சு அதான் முடி வளருமே அப்படிலாம் கிடையாது. அதுவும் உங்கள் சொந்த முடி, உங்களோட வேறு வச்சாலும் உங்களோட முடி யூ ஸ்டில் ஹேவ் டு டேக் கேர். புதுசாக ஒரு இடத்துல ஒரு பிளான்ட் வளர்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். இனிஷியாக அதை நல்லா வளர வைக்கும், அதுக்கு நரிஷ்மெண்ட் கொடுக்கணும். ஸோ ஒரு 3rd மந்த்லேருந்து உங்கள் டாக்டர் என்ன பண்ணுவாங்கன்னா மோஸ்ட்லி அதுக்கு இந்த பிஆர்பிஓ இல்லை பிஆர்எஃப்ஓ இல்லை ஜிஎஃப்சி சம் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க. கொடுத்த போது அப்போ திக்காக வளர வாய்ப்பு இருக்குது. அந்த அடர்த்தி தன்மை இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். இதை வந்து முதலே ஆரம்பிக்கக்கூடாது, ஏன்னா முடி கொட்டிகிட்டு இருக்கு, கொட்டி வளர டைம். ஸோ அது ஒரு 4 months or 3 monthsக்கு அப்புறம் அதை ஆரம்பித்தாங்கன்னா அது நல்லா திக்காக வந்து இட் வில் க்ரோ. சரி, இதெல்லாம் முடிஞ்சு நான் வந்து திருப்பியும் வந்து இந்த முடி வந்து முன்ன மாதிரியே வளருமா? அதே மாதிரி தான் வளரும், ஏன்னா உங்களோட சொந்த ஹேர். இந்த நார்மலாக ஏற்கனவே நீங்கள் முடி கொட்டி அந்த இடம் வழுக்கையாகி இப்போ நம்ம முடி டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுறோம். பட் மீதி இருக்க ஹேரை நீங்கள் மெயின்டைன் பண்ணுற மாதிரி உங்களை டிரான்ஸ்பிளான்டட் ஹேரையும் மெயின்டைன் பண்ணணும். ஸோ ரெகுலராக ஷாம்பு யூஸ் பண்ணுறதோ இல்லை ஆயில் யூஸ் பண்ணுறதோ இல்லை உங்கள் சப்ளிமெண்ட்டை எடுத்துக்கிறதோ அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கணும். சார் லைஃப் லாங் நான் ஷாம்பு போடணுமா, லைஃப் லாங் நான் ஆயில் போடணுமா அப்படின்னு கேட்பீங்க. ஓகே சார், ப்ரஷ்ஷு வந்து ஏன் பண்ணுறோம்? தினமும் பண்ணுறோமா? பல் இருக்க வரைக்கும் ப்ரஷ் பண்ண தான் போகிறோம். அதே முடி இருக்க வரைக்கும் முடியை மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். வாரத்துக்கு ஒரு முறை நீங்கள் ஷாம்பு போடுறீங்களா, அந்த ஷாம்பு வந்து ஒரு முடி கொட்டாமல் இருக்கிறதுக்குள்ள ஷாம்பு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஆயில் நீங்கள் ரெகுலராக வந்து போட்ட பழக்கம் இல்லை, அதுக்கு முந்தின நாள் நைட்டு மட்டும் போட்ட பழக்கங்க. ஸோ ஒன்ஸ் ஹேர் க்ரோ ஆகிடுச்சு, உங்களோட இது மெடிசன்லாம் எடுத்து நீங்கள் அதை கண்ட்ரோல் பண்ணிட்டீங்கன்னா ரெகுலர் மெயின்டெனன்ஸ் என்பது ஒரு ஷாம்பு மிஞ்சி போனால் ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஆயிலோடு முடிஞ்சு போயிருங்க. அண்ட் யூ கேன் மெயின்டைன். எவ்வளோ நாள் இப்போ இந்த முடி இருக்கும்? அடுத்த கேள்வி. ஓகே, எவ்வளோ நாள்? மினிமம் 10-15 years இருக்கும். ஏன்னா இங்கேருந்து எடுத்து வைக்கிறோம், வெச்ச முடி நாங்கள் டிரான்ஸ்பிளான்ட் பண்ண முடி இருக்கும். மீதி இருக்க முடி இருக்குமா? அதுக்கு நான் கேரண்டி கிடையாது. அது உங்களோட ஒரு பிரச்சனை. நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு முடி இருக்கும். இல்லைன்னா திருப்பி என்ன மாதிரி இல்லை இன்னொரு டாக்டர்கிட்ட போயிட்டு அந்த இடத்துக்கு நீங்கள் வந்து டிரான்ஸ்பிளான்ட் பண்ணுற மாதிரி இருக்கும்.